நீங்க துரைமுருகன் அவர்களை எத்தனை முறை காட்பாடி தொகுதியில பார்த்திருக்கீங்க? ராம அவர்கள் காட்பாடி தொகுதியை எத்தனை முறை நீங்க பார்த்திருக்கீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம்ப்பா. துரைமுருகன் கடந்த 2021 தேர்தலில் மனு தாக்கல் பண்ணிட்டு போனதோட சரி. அது மேற்பட்டு பார்க்கணும்னாக்கா எப்பயாச்சும் சென்னையில இருந்து இந்த பக்கம் வரும்போது கார்ல டிராவல் பண்ணுவாரு. அது ரொம்ப ரேரு. செலிபிரிட்டி மாதிரி பார்க்கலாம்ப்பா. காட்பாடி தொகுதியில் இந்த முறை யார் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ராம அவர்களா துரைமுருகன் அவர்களா? 100% ராம அவர்கள் தான்ப்பா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா எல்லாரும் அணுகு கூட வரும். எல்லாரும் வீட்லயும் கேலண்டர் இருக்குது, எல்லாரும் ஃபோன் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன விவகாரத்துக்கு ஃபோன் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். உதவின்னு ஒன்று வந்துட்டாக்கா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல பண்றமான்னு சொல்லி சும்மா வாய் வழியை சொல்றதோ கிடையாது. துரைமுருகன் அவர்கள் கடந்த 20 வருஷமா நம்ம காட்பாடி தொகுதிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? ஓப்பனா சொல்லணும்னாக்கா சொல்றது பெருசா பண்ணல. எப்ப கேட்டாலும் 1980, 90, 2001 பண்ணது. அந்த காலத்துல இருக்கிற பாமர மக்கள் மாதிரி கிடையாது. நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு டிராபிக்கை சந்திக்கிறாங்க. நான் சொல்றதை வச்சு நீங்க கணிக்க வேணாம் எந்த மாதிரி இருக்குது காட்பாடியோட சூழ்நிலைன்ட்டு. நீங்க யார் கழிக்கலான்னு இருக்கீங்க? என்னைக்கா இருந்தாலும்ப்பா அது வி ராம் அவர்கள் மட்டும்தான். அதனால நான் மட்டும் கிடையாது, என்ன குடும்பத்தினோட நண்பர்களை பல ஆயிரம் பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. வி ராம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல 100% அவருக்கு தான் வாக்களிப்போம்.